ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு முதல் மாநிலத்தில் சொன்னதுக்கு அப்புறம் கூவி கூவி கடை திறந்து வச்சதுக்கு அப்புறமும் கடை இன்னும் காலியா இருக்குது. ஏன் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட இது வரைக்கும் தாவேக்காவை நம்பவில்லைன்னு நான் கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லல. அதனால தான் அண்ணனுடைய மனதைரியத்தை நான் பாராட்டினேன். அப்ப தேர்தல் நடப்பதற்கு முன்பாக, வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாகவே தாவேக்கா மண்ணை கவி விட்டது. நாங்க தனிச்சு நிற்க சொல்றாங்க. கட்சி துவக்க மேடையில சொன்னோம், தேசிய கட்சிகளான காங்கிரஸோடு பாஜகவோடும் திராவிட கட்சியான அதிமுக திமுகவோடும் இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை, தனித்து நிற்பது, தனித்துவமாக நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்று துவக்க மேடையிலே அறிவிப்பு செய்யறோம். அப்புறம் சொன்னாங்க 8.2% 3% ஆயிரும். அதாவது தாவேக்காவுக்கு இருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வந்த வாக்கு, நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பாலாபிஷேகம் செய்து, இல்ல 100 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல பார்த்து வந்த விசேடிச்சா குஞ்சுகளா? கொள்கை கோட்பாட்டிற்காக வந்தவர்கள். சீமான் ரசிகர்கள் யாரும் கிடையாது. ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றவில்லை என்ன சீமான். கொள்கையை சொல்லி தெரு தெருவாக மேடை போட்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கட்டப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆம்பூர்ல சவால் விடுறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குல ஒரு வாக்கு தான் கூடாது.